ஹாய், இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸ் ஃபேவரட் பால் சேமியா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு நான் சேமியா வந்து வேக வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஆற விட்டுருங்க கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடில் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மில்க் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது சுகர் போடும்போது அந்த மில்க் பவுடரோட டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மில்க் பவுடர்லேயே வந்து சுகர் டேஸ்ட் வந்து நிறையா இருக்கும் ஒரு சில பவுடரில். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளேவருக்காக முந்திரி, பாதாம் அதை தான் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இப்போது அந்த முந்திரி, பாதாம் அரைச்சிட்டு வந்து நம்ம அந்த மிக்ஸியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த பால் சேமியா ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அவங்களாம் வந்து ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆற வச்சுருந்த சேமியா இருக்குல்ல, அதை வந்து போட்டுட்டு நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாகவே வந்து நல்லாவே மிக்ஸில் ஆகணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியும், ஓகேவா? நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லாமே பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மர் டைமில் ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் வந்து சிம்பிள் தான், ஒரு 5 மினிட்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம பால் அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னும்போது மில்க் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வேலை தான் பண்ணேன். பால் நிறையா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து வீட்டிலே இருக்க கிளாஸில் தான் வந்து பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி வரட்டும், வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேமியா போட்டோம்ல, அது ஒரு சிலவங்க தேவைப்பட்டால் அதை வந்து கீயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்து வேக வச்சு அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ஒரு 2 பவுடர் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து எப்படி தெரியுமா? சப்பாத்தி தண்ணி அதிகமாகிடுச்சு மாவை போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மூவி யாருக்கெல்லாம் பேர் தெரியுமோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் வந்து நான் வந்து ஸ்டிக்கை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸ்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போதே வந்து சைடில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1 hour கழித்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஸ்டிக்கை, ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா சைட்லேயே இருக்கட்டும்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒரு 8 hours வந்து ஃப்ரீசரில் இருந்தால் தான் வந்து நல்லா வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து மேலே வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னும் போது நீங்களும் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் இருக்குல்ல, அது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் பெருசு வந்துருச்சு, 2 கிளாஸ் வந்து குட்டி கிளாஸில் வந்து வந்திருந்தது நான் ரெடி பண்ண அளவுக்கு. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் வந்து ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். நான் வந்து அந்த குட்டி டம்ளருக்கு வந்து பெரிய ஸ்டிக்காக வச்சேன். எங்கள் அம்மா வந்து குட்டியாக கட் பண்ணி வை அப்படின்னு சொன்னோடனே நெக்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். அதை வந்து நம்ம வந்து டச்சே பண்ணக்கூடாது, ஓகேவா? ஒரு 1 hour கழித்து மட்டும் அந்த ஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஒரு 8 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பால் வந்து ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கும். அந்த கிளாஸ்லேருந்து எடுக்கும்போது ஒரு ஹாட் வாட்டரில் வந்து அந்த கத்தியை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சுற்றி எடுத்து விட்டுட்டு எடுங்க. ஈஸியாக வந்துடும். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.